வணக்கம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. வேபும் தொலைக்காட்சியினால் ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற இறைவனில் இணையும் இல்லறம் என்ற இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு மீண்டும் மகிழ்ச்சியோடு சந்திக்கின்றோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் இறை அனுசரணையை எங்கள் குடும்பங்களிலே பெற்றுக்கொள்கின்ற வழிமுறைகளை பற்றி பல வகைகளிலே பல கோணங்களிலே கலந்துரையாடுகள் நடத்தி வருகின்றோம். இந்த 2 கடந்த வாரங்களிலும் நாங்கள் பொறுப்புடன் கூடிய குடும்பங்களை உருவாக்குவதில், திருமண உறவை உருவாக்குவதில் திருச்சபையின் சட்டம் எப்படியாக பின்னணியாக அமைகின்றது என்பதை பற்றியும், அதன் பின்னணியிலே நாங்கள் செறிவான குடும்பத்தை, செறிவான திருமண வாழ்க்கையை எப்படி உருவாக்கி கொள்ளலாம் என்ற ரீதியிலே நாங்கள் ஆலோசனைகள் செய்து வருகின்றோம். அந்த வகையிலே எங்களோடு ஆலோசனைகள் செய்த அருட்தந்தை கிளமண்ட் ஞானப்பிரகாசம் அடிகளார் மீண்டும் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் அருட்தந்தை அவர்களே. வணக்கம் சுவாமி. நீங்கள் தொடர்ந்து எங்களோடு பொறுமையோடு எங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி உங்களுடைய அறிவாற்றலை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றீர்கள். நாங்கள் உங்களுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம் அருட்தந்தை அவர்களே. உங்களுடைய கடந்த வார உரைகளிலே நீங்கள் அதாவது கலந்துரையாடலிலே நீங்கள் சொன்னது என்னவென்றால், பெற்றோர்கள் இன்று பிள்ளைகளை பொறுப்புள்ள பெற்றோரியத்தின் ஊடாக வளர்ப்பதற்கு ஏற்படுகின்ற சில சங்கடங்களை பற்றி நீங்கள் சொன்னீர்கள். அவர்கள் பொறுப்புடன் கூடிய பெற்றோரியத்தில் பிள்ளைகளை வளர்க்க அவர்களுக்கு தடையாக இருக்கின்ற காரணிகள் பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லி கொண்டு வந்தீர்கள். அந்த வரிசையிலே நாங்கள் பார்க்கின்ற போது எப்படியாக இந்த பெற்றோர்களுக்கு பொறுப்புள்ள பெற்றோரியத்தை ஏற்படுத்த முடியாமல் இருக்கின்றது, விசேஷமாக இன்றைய சமுதாய கட்டமைப்பிலே. அந்த சங்கடங்களை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்கு அருட்தந்தை நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் என்ன என்பதை பற்றி நாங்கள் முதலிலே ஆராய்வோம். நன்றி சுவாமி. நன்றி மக்களே. சென்ற வாரம் நான் கூறினேன், இந்த பொறுப்புள்ள பெற்றோர் எப்படி தங்களுடைய பிள்ளைகளை பேணி வளர்க்க வேண்டும். இந்த விடயத்தில் நவீன முறையிலே இன்று எங்களுடைய இலங்கை நாட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டால், உதாரணமாக எத்தனையோ பேர் தங்களுடைய பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள், பேணி வளர்க்க அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். நான் எல்லாரையும் பற்றி சொல்ல இல்லை. ஆனால் இன்று பிள்ளைகளை நாங்கள் அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் வாழுகின்றோம். ஏனெனில் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் சுமார் 20 வருடங்கள் இடைவேளை உண்டு. பெரியார்கள் அல்லது பெற்றோர்கள் சிந்திப்பது போல அல்ல இன்று பிள்ளைகள் சிந்திப்பது. நான் எனது பாடசாலை அனுபவங்களிலே எத்தனையோ பாடசாலைகளில் நான் வாழ்ந்து விட்டேன், பணிபுரிந்து விட்டேன். தற்போது பிள்ளைகளுக்கு அன்பு வேண்டும், பெற்றெடுத்த அந்த பிள்ளைகளுக்கு அன்பு வேண்டும். இந்த அன்பை பணத்திலோ பொருட்களிலோ கொடுக்க முடியாது என்று நான் நினைக்கின்றேன். ஏனெனில் ஒன்று பொருள் அல்லது பணம் வேண்டும் என்று பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை உற்றார் உறவினர்களிடம் கொடுத்துவிட்டு அவர்கள் போகின்றார்கள். 2 பேரும் சில வேளையிலே ஒருவர் அல்லது 2 பேருமே வெளியில் சென்று பணம் திரட்டுவதற்கு செல்கின்றார்கள். இந்த பிள்ளைகளுக்கு வெகுமதி அனுப்புகின்றால், விசேஷமாக கம்ப்யூட்டர்ஸ் அல்லது செல்போன் இந்த மாதிரி பொருட்களை கொடுத்துவிட்டு அவர்கள் வெளிநாடுகளிலே இருக்கின்றார்கள். இந்த பிள்ளைகளுக்கு இப்படியான ஃபோன்ஸ் அல்லது லேப்டாப்ஸ் அது அல்ல இவர்களுக்கு அவசியமானது. பரிசுகள் மாதிரி அது அல்ல அவர்களுக்கு வேண்டும். நாங்கள் எங்களது அம்மாவோடு அப்பாவோடு ஒன்று சேர வேணும், அவர்களுடைய அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் இன்றைக்கு மிக பெரிய பாரதூரமான பிளவுகள் அல்லது பிரச்சனைகள் குடும்பத்திலே வருகின்றன. இந்த விஷயத்தை ஃபாதர் நீங்கள் சொல்லும்போது எனக்கும் ஒரு விடயம் ஞாபகத்துக்கு வருகின்றது. அதாவது நான் தடங்குவதற்கு நீங்கள் மன்னிக்க வேண்டும், தடங்கல் செய்வதற்கு மன்னிக்க வேண்டும். கேரி சாப்மன் என்ற ஒரு உளவியலாளர்
லவ் லாங்குவேஜஸ் என்று சொல்லுகின்ற போது த 5 லவ் லாங்குவேஜஸ் என்று கலைக்கின்றார். விசேஷமாக அவர் இந்த விடயத்தை குறிப்பிடுவது கணவனுக்கும் மனைவிக்கும் அல்லது காதலனுக்கும் காதலிக்கும் இடையில் ஏற்படுகின்ற ஒரு அன்பு உறவு என்னென்ன வகையிலே பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன என்று அவர் தரமான நேரம் என்று கொடுக்கின்றார். குவாலிட்டி டைம் என்ற அடிப்படையிலே பரிமாறிக்கொள்ளப்படுகின்றது. மற்றும் வேர்ட்ஸ் ஆஃப் எஃபர்மேஷன் என்று சொல்லுகின்றார். அதாவது உறுதிப்படுத்துகின்ற, உற்சாகப்படுத்துகின்ற, ஊக்கப்படுத்துகின்ற வார்த்தைகள் மூலமாக. அடுத்ததாக சேவைகள் செய்வதன் மூலமாக ஒருவருக்கொருவர் சேவை பணியிலே ஈடுபடுவது. அடுத்ததாக பரிசுகள் கொடுத்தல், நீங்கள் சொல்வது போல பரிசுகள் கொடுத்தல் என்று ஒருவருக்கொருவர் பரிசுகள் பரிமாறிக்கொள்ளுதல். அடுத்ததாக உடல் தொடர்பு என்று சொல்லுகின்றார். உடல் தொடர்பு என்பது அதுக்கு ஆணையும் பெண்ணையும் பொறுத்த மட்டில், கணவனையும் மனைவியும் பொறுத்த மட்டில் பொருத்தமாக அமையும். அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் உடல் தொடர்பு என்பது அன்பு பரிமாற்றத்தின் ஒரு முக்கிய அமைப்பாக அமைகின்றது, ஒரு அம்சமாக அமைகின்றது. ஆனால் இந்த கணவன் மனைவிக்குரிய இந்த அன்பு பரிமாற்றத்தை நாங்கள் சில நேரங்களிலே பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியிலும் நாங்கள் போட்டு பார்க்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நீங்கள் சொன்னது போல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பது என்று நினைக்கின்ற அவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய அன்பு என்று சொன்னால் அவர்களை நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்க வேண்டும், அவர்களுக்கு பெரிய ஸ்கூல் ஃபீஸ் கொடுக்க வேண்டும், பேர் போன பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான புத்தகம் எழுது வினை கருவிகளை நாங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும். நீங்கள் சொன்னது போல கம்ப்யூட்டர் மற்றும் செல்ஃபோன், அவர்கள் கேட்கின்ற வசதி பொருட்களை எல்லாம் அவர்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்பது அந்த பரிசு கொடுக்கும், அந்த பரிசுகள் வழங்குதல் என்ற அமைப்பிலே வந்து அடைந்து விடுகின்றது. ஆனால் தரமான நேரத்தை கொடுக்க வேண்டும், அவர்களை ஊக்குவிக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான அன்பு பரிமாணங்களை அவர்கள் விரும்பிய வகையிலே கொடுக்க வேண்டும் என்பதை நம்முடைய பெற்றோர்கள் அறிந்திருக்கவில்லை என்று நானும் நினைக்கின்றேன். ஆகவே மக்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது இந்த விடயத்தை நீங்கள் விசேஷமாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை இன்றைய குழந்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் அண்மையில் ஒரு பாடசாலையில் இருந்தேன் சில மாதங்களுக்கு முன்பு. அவர்கள் படிப்பில் அக்கறை வைக்க மாட்டார்கள். சிலர் இப்போ ஒரு வகுப்பில் 20 பேர் இருந்தால் 4 பேர் அல்லது 5 பேர் தான் நாங்கள் படித்து முன்னால் வர வேண்டும் என்று சொல்லுவார்கள். மற்றவர்கள் சொல்லுவது என்ன, எனக்கு காசு உண்டு, அப்பா எனக்கு காசு அனுப்புகின்றார், ஆகவே எனக்கு அறிவு வேண்டியதில்லை. நானும் பிறநாடு சென்று அப்பாவோடு சேர்ந்து வாழப் போகின்றேன், அம்மாவோடு சேர்ந்து வாழப் போகின்றேன், ஆகவே எனக்கு கல்வி அறிவு அவசியமில்லை. இவ்வாறான சில விடயங்களை எங்களுடைய மாணவ மாணவிகள் சொல்லுகின்றார்கள். ஆகவே அவர்கள் பாடசாலைக்கு வந்தாலும் ஒவ்வொரு நாளும் நிரந்தரமாக பழைய காலத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு சென்றது போல வரமாட்டார்கள். விரும்பினால் வருவார்கள் அல்லது இல்லை. ஆகவே அவர்களுடைய அறிவை வளர்ப்பதற்கு எங்களுடைய பெற்றோர் அவர்களுக்கு அன்பு செய்ய வேண்டும், அவர்களோடு இருக்க வேண்டும். அடுத்தபடியாக இந்த பிள்ளைகளை, ஆணை அல்லது பெண்ணை, உறவினர்களிடம் விட்டு செல்லும் போது அங்கே தகாத உறவுகளும் ஆரம்பமாகின்றன. ஆகவே அவர்கள் இந்த கல்வியை மறந்து விட்டார்கள், அவர்களுடைய மனித வாழ்க்கையை மறந்துவிட்டு அவர்கள் உடலுறவு கொள்ளுதல் அல்லது கடற்கரைக்கு செல்லுதல், இரவிலே படங்கள் பார்ப்பது, இவ்வாறாக தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகின்றார்கள். ஆகவே பாடசாலைக்கு வருவதற்கும் பாடங்களை கற்பதற்கும் அவர்களுக்கு அங்கே உற்சாகம் கொடுக்க எவருமே இல்லை, ஊக்கப்படுத்த யாரும் இல்லை, மோட்டிவேட் பண்ணுவதற்கு. ஆகவே நாங்கள் இந்த வேளையில் தான் நாங்கள் பொறுப்புள்ள, ரெஸ்பான்சிபிள் என்று சொல்வது இதற்காக தான். பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும், அவர்களை பேணி வளர்க்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே இன்று நாங்கள் விசேஷமாக எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் பார்க்க வேண்டும். இதே நேரத்தில் எங்களுடைய பாப்பரசர் பிரான்சிஸ் பாப்பரசர் அவர் கூறுவார், நாங்கள் எல்லாரையும் அன்போடு கணிக்க வேண்டும், பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் நாங்கள் அன்போடு கணிக்க வேண்டும். அவர்களுடைய திருமணத்தை நாங்களும் குருக்கள் என்ற முறையில் நாங்களும் பேணி வளர்ப்பதற்கு நாங்களும் உதவி செய்ய வேண்டும்.
குருக்கள் என்ற வகையிலே குருக்கள் என்ற வகையிலே அந்த பெற்றோருக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். அல்லது அவர்கள் சில வேளையிலே பிள்ளைகளை கணிப்பதற்கு கூட அல்லது தங்களுடைய வாழ்க்கையை கடைப்பிடிப்பதில் கூட அவங்க கஷ்டப்படலாம். ஆகவே அண்மையிலே பரிசுத்த தந்தை கூறியிருக்கின்றார், நாங்களும் அன்போடு கருணையோடு அவர்கள் இந்த பெற்றோரை நாங்கள் பராமரிக்க வேண்டும். அதாவது அவர்களுடைய அன்பு பரிமாணத்தை அவர்கள் குடும்பங்களுக்குள் பரிமாறிக்கொள்வதில் அருட்தந்தையர்களும் அருட்சகோதரிகளும் துறவியர்கள் கூட உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே ஃபாதர், அதாவது இப்போ இந்த ஒரு அழகான ஒரு கருத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது பெற்றோர்கள் அதாவது திருச்சபை என்பது ஒரு குடும்பம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இட்ஸ் அ பாடி, மிஸ்டிக்கல் பாடி ஆஃப் கிரைஸ்ட் இல்லையா? அதாவது திருச்சபை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மறைவுடல். அதாவது ஒரு பெரிய குடும்பம். அந்த குடும்பத்தில் தந்தையின் மக்களாக நாங்கள் வாழுகின்றோம். ஆகவே ஒருவருக்கொருவர் கடமைகள் இருக்கின்றன. அதாவது குடும்பங்களை பொறுத்த மட்டில் அவர்கள் குடும்ப பணிகளை சிறப்பாக செய்வதில் அருட்தந்தையர்கள் மட்டிலும் அவர்கள் குடும்ப பொறுப்பிலிருந்து வெளியிலே வந்துவிட்டாலும் கூட குடும்ப பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அனுசரணையாக உறுதுணையாக இருக்க வேண்டிய கடமை நம்முடைய குருவானவர்களுக்கு, அருட்தந்தையர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு இருக்கின்றது என்பதை நாங்களும் இந்த நேரத்தில் அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும். அந்த விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்திலே இருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது சினடாலிட்டி ஆஃப் த சர்ச் என்று சொல்கின்றோம். அதாவது ஒருங்கிணைந்து பயணிக்கின்ற ஒரு திருச்சபை. அதாவது பொதுமக்களும் துறவியர்களும் 2 பேரும் இணைந்து பயணிக்கின்ற ஒரு திருச்சபை. ஆகவே பொதுமக்களுடைய வாழ்க்கை, பொதுவாக அவர்கள் வாழ்கின்ற அன்பு வாழ்க்கை திருச்சபையுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் ஒரு உறுதுணையாக இருக்கப் போகின்றது. ஆகவே நாங்கள் 2 பேரும் இணைந்து அந்த அன்பு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று பார்க்கின்றோம். பிள்ளைகளை பொறுத்த மட்டிலே ஃபாதர், இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் இந்த காலத்திலே, அதாவது நீங்கள் சொன்னது மிகவும் அழகான ஒரு உண்மையை சொன்னீர்கள். அதாவது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் ஏறக்குறைய ஒரு 20 வயது ஆவது, குறைந்தபட்சம் ஏறக்குறைய ஒரு 20 வயதாவது ஒரு 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 இடைவெளி இருக்கின்றது. ஆகவே பெற்றோர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து விடயங்களை பார்ப்பார்கள். பிள்ளைகளுடைய நிலைப்பாட்டுக்கு செல்வதற்கு அவர்களுக்கு அவகாசம் கிடைக்கவில்லை, சில நேரத்தில் சக்தி கிடைக்காது, நேரம் கிடைக்காது, அல்லது அறிவு கிடைக்காது. இப்படியான நிலைகள் இருக்கலாம். ஆகவே அதையும் மீறி அவர்கள் அந்த அளவுக்கு போக வேண்டும். இதற்கு துணையாக நம்முடைய பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர்களும் இருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் 2வது பெற்றோர்களாக இருக்கின்றார்கள். பிள்ளைகளுக்கு பொதுவாக நாங்கள் சொல்வது போல, பிள்ளைகளை பொறுத்த மட்டிலே அவர்களுக்கு நீங்கள் சொல்வது போல் அன்பு தேவை. அதாவது நாங்கள் நினைக்கின்றோம் அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு போகின்ற போது அவர்களுக்கு அறிவு தேவை, அதுதான் அவர்களுக்கு கொடுக்கின்ற பரிமாணம் என்று சொல்கின்றோம். அவர்களுக்கு அறிவு மாத்திரமல்ல, அன்பு தேவை. ஆகவே நாங்கள் இந்த ஆங்கிலத்திலே சொல்கிறோம், இட் இஸ் நாட் ஓன்லி தி இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் தட் அ சைல்டு இஸ் இன் நீட் ஆஃப், பட் இட்ஸ் ஆல்சோ அன் இமோஷனல் டெவலப்மெண்ட். ஆகவே மனம் என்று சொல்லுகின்ற போது, உள்ளம் என்று சொல்லுகின்ற போது அங்கே 2 இயக்கங்கள் நடைபெறுகின்றன. ஒன்று, அதாவது இந்த இன்டலெக்சுவல் இயக்கம் என்று சொல்லுகின்றோம். அதாவது அறிவு ரீதியான ஒரு பணி மனதுக்குள்ளே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது, மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே. அதுபோன்று உணர்வு ரீதியான ஒரு பணியும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அந்த உணர்வு ரீதியான அந்த தாக்கங்களுக்கு நாங்கள் எவ்விதமாக அனுசரணை செய்கின்றோம் என்பதை குறித்து நாங்கள் ஆராய வேண்டிய ஒரு கட்டத்தில் இன்று இருக்கின்றோம். அந்த உணர்வு சரியான முறையிலே செயல்படுத்தப்படவில்லை என்றால், அவர்களுக்கு உணர்வுகளை கட்டுப்படுத்தவோ அல்லது உணர்வுகளுக்கு ஏற்ற வகையிலே செயல்பட, டு அட்ரஸ் தேர் எமோஷன்ஸ் என்று சொல்லுகின்றோம், அந்த நிகழ்வு அவர்களுக்கு குன்றியதாக அமைவதை நான் பார்க்கின்றேன் சில நேரங்களிலே. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் அதை பற்றி? ரொம்ப நன்றி சுவாமி. நான் வளமையாக இவ்வளோ காலங்களாக பாடசாலையில் கடமையாற்றியிருக்கின்றேன். எனது ஒரு அடிப்படை குறிக்கோள், நான் யாருக்குமே பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் சொல்லுவது யாதெனில், வீட்டிலே ஒரு தாய் அம்மா பாலும் உணவும் கொடுக்கின்றார். ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு பாலும் உணவும் கொடுக்கின்றார். பாடசாலைக்கு வந்தபோது ஒரு ஆசிரியர் அறிவை கொடுக்கின்றார். இந்த அம்மா, வீட்டில் உள்ள தாயும் பாடசாலையில் உள்ள ஆசிரியரும் சேர்ந்து இந்த பிள்ளையை வளர்க்கின்றார்கள். ஆகவேதான் அந்த தாய் வீட்டில் பாலை கொடுத்து, உணவை கொடுத்து, அதோடு கலந்து அன்பையும் கொடுக்கின்றார். பாடசாலைக்கு வந்தவுடன்
சுவாமி நீங்கள் சொன்னது போல அங்கே அந்த ஆசிரியர் அறிவையும் அன்பையும் கொடுக்கின்றார். ஆகவே இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த மாணவ மாணவியை வழி நடாத்துகின்றார்கள். ஆகவே அன்பு கொண்ட பாலும் உணவும் அன்பு கொண்ட அறிவும் சேர்ந்து இந்த மகன் அல்லது இந்த மகள் வளர்கின்றார். நான் கூறியது போல இந்த ஆசிரியரும் வீட்டில் உள்ள அம்மாவும் அல்லது அப்பாவும் சேர்ந்து தான் இந்த மாணவ மாணவிகளை வளர்க்க வேண்டும். அப்பொழுது நிறைவான முழுமையான ஒரு குழந்தை, ஒரு மாணவன் மாணவி வளர்கின்றார். இதனால் நாங்கள் இப்போ ஒரு ஆசிரியர் என்று சொல்லும்போது வருங்காலத்தில் இப்போ சுவாமி நீங்கள் சொன்னது போல உங்களுக்கு நான் கல்வி பூட்டி இருக்கின்றேன், உங்களுக்கு அது சந்தோஷமான ஒரு விடயம். அதே போல் நீங்கள் உங்களுடைய மாணவ மாணவிகளுக்கு படிப்பிக்கும் போது அவர்கள் ஒரு காலகட்டத்தில் சொல்லுவார்கள், சுவாமி நீங்கள் எங்களுக்கு அறிவை கொடுத்தீர்கள், உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நன்றி உணர்வு ஒவ்வொரு மாணவ மாணவிக்கும் இருக்க வேண்டும், ஒவ்வொரு குழந்தைக்கும் இருக்க வேண்டும். ஒரு தாய் தகப்பன் எப்படி அந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி அவரை விவாக வாழ்க்கைக்கு அனுப்புகின்றார், அதே போல் ஒரு ஆசிரியர் இந்த மாணவ மாணவியை வளர்த்து அவரை பாடசாலைக்கு வெளியே அனுப்புகின்றார். இதுதான் இன்றைக்கு நாங்கள் பொறுப்புள்ள பெற்றோர், பெரியார்கள் அல்லது ஆசிரியர்கள் என்று கூறுகின்றோம். இப்படியான பொறுப்புள்ள வாழ்க்கையை நடாத்துவதற்கு நாங்கள் எல்லோருமே அறிந்திருக்க வேண்டும். அதாவது நான் செய்யும் ஒரு செயல், அது படிப்பாக இருக்கலாம், வீட்டில் அம்மா சமைப்பதாக இருக்கலாம், அங்கே பொறுப்புணர்ச்சியோடு நாங்கள் இதை செய்கின்றோமா, அல்லது வளமையாக நாங்கள் தமிழில் சொல்வது போல ஏனோ தானோ என்று நாங்கள் எங்களுடைய கடமைகளை செய்கின்றோமா? இது எங்களுக்கு அவசியம். அதனால்தான் பிள்ளைகளும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில வேளையிலே பெற்றோருக்கு வருத்தமாக இருக்கலாம், அல்லது நோய் நொடிகள் இருக்கலாம், சில வேளையிலே அவர்களுடைய வருமானம் குறைந்திருக்கலாம். பிள்ளைகளும் இதை அறிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி பெற்றோர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். சில வேளையிலே அவர்கள் இப்பொழுது நத்தால் விழா வருகின்றது, எங்களுக்கு பரிசு வாங்கித்தாங்க என்று அவர்கள் அடம் பிடிக்கலாம். ஆனால் இந்த வேளையிலே ஒரு தாய் அல்லது தகப்பன் அவருக்கு சொல்லிக் கொடுத்தால், சரி இன்றைக்கு பிறந்ததின விழாவுக்கு வாங்க முடியாது, நான் உங்களுக்கு நத்தால் விழாவுக்கு எதையாவது வாங்கி தருகின்றேன் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அதே போல் அந்த பிள்ளைகளும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதை நாங்கள் பொறுப்புள்ள பெரியார்களாக, சில வேளையில் குருக்களாக கூட நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அதாவது ஃபாதர் அழகாக சொன்னீர்கள், அதாவது 2 பேருமே இணைந்து, அதாவது ஒரு வண்டியோட சக்கரங்கள் 2 தேவை என்று சொல்வது போல, இந்த குழந்தையுடைய அபிவிருத்திக்கு, உளவியல் அபிவிருத்திக்கு மற்றும் பல வகையான அபிவிருத்திக்கு பெற்றோருடைய வளர்ப்பும் ஆசிரியர்களுடைய அனுசரணையும் நிச்சயமாக தேவைப்படுகின்றது என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு கட்டத்திலே நாங்கள் பல ஆசிரியர்களை கூட்டி வந்து இங்கே கலந்துரையாடல்கள் செய்த போது ஒரு கட்டத்திலே நாங்கள் பேசினோம், ஆசிரியர்கள் கூட இந்த இமோஷனல் டெவலப்மெண்ட் என்பதை பற்றி அறிந்திருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு. ஏனென்றால் பிள்ளைகள் நாங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் சில நேரத்திலே பெற்றோர்கள் தங்களுடைய கடமையை வேண்டுமென்று தவறிவிடவில்லை என்றாலும் கூட அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பார்கள், அழுத்தங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பார்கள். பெற்றோர்கள் தங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்கின்ற அந்த தாக்கங்கள், அதன் பயனாக பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய அன்பு, அதாவது உணர்வு ரீதியான வளர்ப்பு, அபிவிருத்தி அந்த பிள்ளைக்கு கிடைக்காமல் போகலாம். அப்படிப்பட்ட பிள்ளை வளர்ச்சி உணர்வு ரீதியான அபிவிருத்தி குன்றிய நிலையிலே அவர் பாடசாலைக்கு வரலாம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை எப்படியாக அடையாளம் கண்டுகொள்வது, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர்களுக்குள் குன்றி இருக்கின்ற உணர்வு அம்சங்களை எப்படியாக தூண்டி எழுப்புவது, அதாவது நல்லுணர்வுகளை, அன்பு, பரிவு, பாசம், நேசம், இது போன்ற பக்தி,
போன்ற விழுமியங்களை, உணர்வு விழுமியங்களை அந்த பிள்ளைகளுக்குள் எப்படி தூண்டி எழுப்புவது போன்ற ஒரு பாடத்திட்டத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்ற ரீதியில் கூட ஆசிரியர்களோடு நாங்கள் ஆராய்ந்தோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் நீங்கள் சொல்வது போல் பார்க்கின்ற போது பெற்றோர்களும் கூட தங்களுடைய பணிகளை உணர்ந்திருக்க வேண்டியது அத்தியாவசியமாகின்றது. அதாவது ஏனோ பிள்ளையை நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் பாடசாலைக்கு போட்டுவிட்டோம், ஆகவே இதை ஆசிரியர்கள் கவனித்துக் கொள்வார்கள், இனி எங்களுடைய வேலைகளை நாங்கள் பார்க்கலாம். பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போய்விட்டது, அது வந்தால் அது பள்ளிக்கூடத்து பாடங்களை படிக்கும், டியூஷன் வேலையை செய்யும் என்று அதற்கென்று ஒரு ப்ரோக்ராமை அமைத்து கொடுத்துவிட்டு பெற்றோர்கள் தங்களுடைய வேலைகளில் ஈடுபட சில நேரத்திலே போய்விடலாம். ஆனால் அந்த பிள்ளைகள் தொடர்ந்து வருகின்ற போது அவர்களுக்குள் அந்த அன்பு பரிமாணம் இருக்க வேண்டும். இதனை நாங்கள் அந்த கேரிங் என்ற ரீதியிலே நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது அடிப்படையிலே பிள்ளைக்கு அன்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்கின்ற போது போஷணை, கரிசனை, பாதுகாப்பு என்ற அமைப்பிலே தான் நாங்கள் பார்க்கின்றோம். பொதுவாக உளவியல் ரீதியாக கரிசனை என்று சொல்கின்ற போது கேர் அல்லது அரவணைப்பு என்று சொல்கின்ற போது அங்கே இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று அதாவது ஒருவருடைய சுயாதீனம் கவனிக்கப்பட வேண்டும், மற்றது அவருடைய அதாவது மற்றவர் இணைந்திருக்கும் இயல்பு அதுவும் கவனிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதாவது இப்போ பிள்ளைகளை சுயாதீனமாக விட்டுவிட்டோம் கல்விக்கூடத்திலே என்று சொல்லிவிட்டு நாங்கள் வாளாவிருந்து விட முடியாது. அவர்கள் இணைதலுக்கு பெற்றோர்களிடம் வருகின்ற போது அங்கே பெற்றோர்கள் தயாராக இருக்க வேண்டும் பிள்ளைகளை அன்போடு இணைத்து கொள்வதில். அதாவது அவர்கள் கைகளினால் அரவணைத்தும் இணைத்து கொள்ளலாம், மனங்களினாலும் இணைத்து கொள்ளலாம். பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான அந்த உணர்வு பரிமாணங்களை வழங்கலாம். இதுவும் ஒரு பெற்றோருடைய பண்பு என்பதை நம்முடைய பெற்றோர்கள் புரிந்திருந்தால் இந்த விடயத்தில் நன்றாக இருக்கும். சொல்லுங்க. பெற்றோர்களே, பெரியார்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது பொறுப்புள்ள பெற்றோர்கள் என்று நான் சொன்னேன். இன்றைக்கு எங்களுடைய மத்தியில் இருக்கும் குருக்கள், துறவிகள், சகோதரங்கள், இவர்களுடைய வளர்ச்சிக்கு அல்லது நாங்கள் குருக்களாக மாறுவதற்கு எங்களுடைய பெற்றோர் காரணகர்த்தாவாக இருந்தார்கள் என்று நான் பெருமையோடு சொல்ல விரும்புகின்றேன். ஏனெனில் அவர்களுடைய அந்த பொறுப்பான வாழ்க்கையினால் அவர்கள் எங்களை வழி நடாத்தினார்கள். உண்மை, எங்களுடைய தேவ அழைத்தல் என்று கூறும்போது இறைவனுடைய அழைப்பு, ஆனால் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது எங்களுடைய பெற்றோர் என்று நான் கூற விரும்புகின்றேன். அதோடு எங்களுடைய குடும்பத்தில் உள்ள சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், இவர்கள் கூட எங்களுக்கு உறுதுணையாக இருந்து நாங்கள் இந்த துறவற வாழ்க்கை அல்லது குருத்துவ வாழ்க்கையை கடைபிடிப்பதற்கும் அதோடு எங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் உற்சாகமாக சந்தோஷமாக கடைபிடிப்பதற்கும் அவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள். ஆகவே இந்த பொறுப்புள்ள பெற்றோர் என்று சொல்லும்போது சாதாரண மாணவ மாணவிகளுக்கு மட்டுமல்ல, எங்களுடைய துறவற வாழ்க்கைக்கும் அவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள் என்று நான் கூற விரும்புகின்றேன். குருவானவரே, அழகான கருத்துக்களை எங்களோடு இந்த கடந்த 3 வாரங்களும் இன்றும் மற்றும் கடந்த 2 வாரங்களுக்கும் இன்றும் கூட நீங்கள் பரிமாறிக்கொண்டீர்கள். உங்களுடைய இந்த ஆழமான அழகான கருத்துக்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். தொடர்ந்து உங்களுடைய பணிகள் சிறப்பதற்கு நாங்கள் வாழ்த்துகின்றோம். உங்களுடைய பணி வாழ்க்கையிலே பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் இந்த அன்பு பரிமாணத்தில் வளர்ப்பதில் இறைவன் உங்களுக்கும் அனுசரணையாக உதவியாக தன்னுடைய அருள் வரங்களை நிறைவாக பொழிய வேண்டும் என்று உங்களை நாங்கள் வேவும் தொலைக்காட்சியின் சார்பிலே வாழ்த்துகின்றோம். அருட்தந்தை அவர்களே, இந்த நாட்களில் எங்களுக்காக நீங்கள் ஒதுக்கிய நேரத்திற்கு உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். இன்றைய நிகழ்ச்சியை கூட நாங்கள் நிறைவு செய்கின்ற போது உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் உங்கள் ஜெபத்தையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அன்பு தெய்வமே, இறைவா, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த விசேஷமாக பெற்றோர்கள், பெரியார்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுகின்றேன். பெற்றோர்களின் மூலமாக சாதாரண மாணவ மாணவிகள் மட்டுமல்ல, அவர்கள் மூலமாக பொறுப்புள்ள பெற்றோர்கள் மூலமாக குருக்கள், துறவிகள் இன்று பணிபுரிகின்றார்கள். அவர்களையும் ஆசீர்வதிக்க நான் வேண்டுகின்றேன். இந்த குருக்கள் துறவிகள் மூலமாக ஆண்டவருடைய அன்பு மற்றவர்களையும் சாரவும் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் அவர்களுக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றேன். ஆமேன். ஆமேன்.
நன்றி ஃபாதர். நன்றி சுவாமி, என்னை அழைத்ததுக்கு நன்றி. அனைவருக்குமே எனது வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம்.